கஞ்சாவும் இயற்கை தாங்க, ஒன்றும் செயற்கைலாம் கிடையாது. இதுவாவது ப்ராசஸ் பண்ணணும், இதுவாவது ஏதாவது பண்ணணும், டைம் எடுக்கும். கஞ்சாலாம் ஒன்றும் இல்லை, வெயிலில் போட்டு காய வச்சாலே அந்த நிலைக்கு வந்துடும். கள்ளச்சாராயம் ஒன்றும் பேர் கள்ளச்சாராயம்னு அவங்க வச்சுருக்கிறாங்க, அது சாராயம். அதுவும் ஒன்றும் செயற்கையாக வந்து திடீர்னு A+C=A² கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது. கடுக்காய், வெல்லம், சரிங்களா, இயற்கையான இதை வச்சு தயாரிக்கிறது தான். இதோட கண்டென்ட் என்ன, இதோட ஃபேக்ட் என்ன, குடிச்சா போதை வரும், அவ்வளவுதான். இங்கே அதிகமாக குடிச்சா போதை வரும், கம்மியாக குடிச்சா அது உடல் நலத்துக்கு கேடு போல அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்திலே சொல்லியிருக்கிறதா சொல்றாங்களே ஆராய்ச்சியாளர். எந்த ஆராய்ச்சி சொல்லியிருக்கு குடிக்கலாம்னு? எந்த ஆராய்ச்சி சொல்லியிருக்கு? சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துறாங்களா இல்லையா? சித்த மருத்துவம் என்ன சொல்லுது இதை பத்தி? அப்படிலாம் வந்து ஒரு டைப் ஆஃப் சார் டானிக் ரெகுலரா குடிக்கணும் சார், சளி பிடிச்சாவோ அல்லது உடல்நிலை சரியில்லை ஒரு டப்பா குடிச்சா அதுதான் சொல்றேன். அதிகமா குடிச்சா எதா இருந்தாலுமே நச்சு தானே. இது அடிப்படையிலேயே ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கக்கூடிய பானம், அதான் இங்க விஷயம், புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து ஒரு பீர் குடிச்சா என்ன போதை ஏறுமோ, 2 பீர் குடிச்சா என்ன போதை ஏறுமோ, அதுபோல் கல் 1 டம்ளர் குடித்தா ஒரு அளவு போதை, 2 டம்ளர் குடித்தா ஒரு அளவு போதை ஏறுமே தவிர, இயற்கை பானம் குடிக்கிறது தமிழருங்கிறதுனால போதை ஏறாமல் போகாது, தமிழர் பானம் என்பதால் போதை ஏறாமல் போகாது. போதை ஏறும், அது இது அளவு மாறுமே தவிர போதை ஏறும். ஏறுமா ஏறாதா, அவ்வளோதான் எங்கள் கான்செப்ட். போதைக்கு எதிராக பேசுகிறோம், கல்லுக்கு எதிராக பேசுகிறோம்.